எங்கேயுமே இல்லாத ஒரு காரியம் கரூரில் நடக்குதுன்னா இது நிச்சயமாக சதி திட்டம் தான். புதுசாக அரசியலில் வராரு, பெருங்கூட்டம் அவருக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் அந்த பெருங்கூட்டம் அவர் பின்னாடி போயிடக்கூடாது. ஏன்னா இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் நமக்கு தேர்தல் தமிழ்நாடு சந்திக்க போகுது. தங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை ஒருவேளை விஜய்க்கு போய்விடுமோ என்கின்ற ஒரு பயத்தில், இது முதல் கூட்டமாக இருந்தால் ஒருவேளை காவல்துறைக்கு ஒருவேளை இவ்வளோ கூட்டம் வரும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது பல கூட்டங்கள் திருச்சியில் நடந்திருக்குது, நாமக்கல்லில் இதே ரோட் ஷோ நடந்தது. அப்போ எவ்வளோ கூட்டம் வருதுன்றது நிச்சயமாக உளவுத்துறை நிச்சயமாக காவல்துறைக்கு சொல்லியிருப்பாங்க, அரசாங்கத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து திமுகன்றாங்க, இன்னொருத்தர் சொல்கிறாங்க தாவேக்காலே அவங்களே உருவாக்கின ஒரு இதுன்றாங்க. இது யார் பண்ணதுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இது நிச்சயமாக விபத்து என்று சொல்லி என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியே விபத்துன்னு சொன்னாலும் அரசாங்கம் என்ன செய்தது, அல்லது அங்கே இருந்த காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, போய் சந்திக்க போன சமயத்தில் போகலான்னு நினைக்கிற காலத்தில் ஒருவேளை அந்த இடத்துல நமக்கு எதுவும் சம்பவிச்சிடக்கூடாது என்கின்ற ஒரு பயம் கூட இருக்கலாம். இந்த காரியத்தை செய்த யாராய் இருந்தாலும் நிச்சயமாக கடவுள்கிட்ட இருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அவன் குடும்பம் நாசமாக தான் போகும். அவன் நல்லாவே இருக்க மாட்டான். எவன் இதை வேணே செய்தானோ அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவன் எவனாக இருந்தாலும் சரி. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆர்ச் பிஷப் திரு குணசேகரன் சாமுவேல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. கடந்த 3 நாட்களாக கரூர் மரணம், விஜயனுடைய சுற்றுப்பயணம் அதில் நடந்திருக்கிறத பற்றி பல நேர்காணல்கள், பல தகவல்களை நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஓப்பனாக சொல்லுங்கள், நடந்தது விபத்தா இல்லை சதியினால் நடந்த விபத்து? நன்றாக பார்க்கும் பொழுது இப்போது இதான் முதல் ஒரு ரோட் ஷோ அல்ல முதல் கூட்டம், விஜயுடைய கூட்டம் என்று சொன்னால் ஒருவேளை விபத்து என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் விஜயுடைய பல கூட்டங்கள் கடந்த ஒரு 3 மாதங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கேயுமே இல்லாத ஒரு காரியம் கரூரில் நடக்குதுன்னா இது நிச்சயமாக சதி திட்டம் தான். நிச்சயமாக இது ஏதோ யாரோ திட்டம் போட்டு செய்த ஒரு காரியம்தான். அதாவது எல்லா இடத்துலையும் கூட்டம் வந்துச்சு, எல்லா இடத்துலையும் விஜய் வந்தார், எல்லா இடத்துலையும் நெரிசல் இருந்தது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குன்னா இது ஏதோ ஒரு சதி திட்டமாக தான் இது நிச்சயமாக இருக்கின்றது. அல்லது இவ்வளவு பேர் சாகணுன்றது எப்படி எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அது எதுக்காக சதி நடக்கணும்? ஒருவேளை விஜய் பேரை கெடுப்பதற்காக ஒரு வேளை இது நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன் கெடுக்கணும்? புதுசாக அரசியலில் வராரு, பெருங்கூட்டம் அவருக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் அந்த பெருங்கூட்டம் அவர் பின்னாடி போயிடக்கூடாது. ஏன்னா இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் நமக்கு தேர்தல் தமிழ்நாடு சந்திக்க போகுது. இதனால் தங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை ஒருவேளை விஜய்க்கு போய்விடுமோ என்கின்ற ஒரு பயத்தில் அவருடைய பெயரை எப்படியாவது கெடுத்து விட்டா, ஒருவேளை இப்போது நான் எப்பவுமே என்ன சொல்கிறேன்னா, முதல்ல இந்த கூட்டம் போனது தவறு. மக்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கணும். அதாவது சினிமாக்காரன் சொன்னால் அவன் பின்னாடி ஓடுறது தான் எல்லாருடைய ஒரு வேலையாக இருக்கின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கே. எந்த செலிப்ரிட்டியை பார்த்தாலும், எந்த சினிமாக்காரனை பார்த்தாலும் உடனே அவங்க பின்னாடி ஓடணும், அவங்க கூட போய் ஒரு செல்ஃபி எடுக்கணும், அவங்கள பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே முதல்ல தவறு. ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போது இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்குது. இந்த கூட்டத்தில் காவல்துறை எங்கே போச்சு? இப்போ அரசாங்கம் அனுமதி கொடுக்குறாங்க. இது முதல் கூட்டமாக இருந்தால் ஒருவேளை காவல்துறைக்கு ஒருவேளை இவ்வளோ கூட்டம் வரும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது பல கூட்டங்கள் திருச்சியில் நடந்திருக்குது, நாமக்கல்லில் இதே ரோட் ஷோ நடந்தது. அப்போ எவ்வளோ கூட்டம் வருதுன்றது நிச்சயமாக உளவுத்துறை நிச்சயமாக காவல்துறைக்கு சொல்லியிருப்பாங்க, அரசாங்கத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆக அரசாங்கம் யாராக இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இதெல்லாம் இப்போது இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியமே இல்லை. மக்களை சார்ந்துதான் அரசாங்கம் இருக்கின்றது.
இப்போ அடுத்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும்னா இதே மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கலாம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு, இந்த விபத்து நடக்காதபடிக்கு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் அவங்க எடுத்திருக்கலாம், நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாம் முடிந்த பிற்பாடு 50 உயிர்கள், ஏறக்குறைய 40 உயிர்கள், இன்னும் சில உயிர்கள் இப்போது தத்தளித்து கொண்டிருக்கின்றது ஆஸ்பத்திரியில். 40 உயிரை கொடுத்துட முடியுமா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாராவது நம்ம எதிரியாக கூட இருக்கட்டுங்க, ஆனால் எதிரி சாகிறத எப்படிங்க ஒரு மனுஷன் பார்த்துட்டு இருப்பான்? அப்போ மனுஷத்தன்மை இல்லாத ஒரு காரியம் நடந்திருக்குது, மனிதனாக பார்ப்போம். சரி சார், இப்போது சதி நடந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, யாரால் அந்த சதி நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது? அதாவது இப்போது பல பேட்டிகளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் வந்து திமுகன்றாங்க, இன்னொருத்தர் சொல்கிறான் தாவேக்காலே அவங்களே உருவாக்கின ஒரு இதுன்றாங்க. இது யார் பண்ணதுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இது நிச்சயமாக விபத்து என்று சொல்லி என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியே விபத்துன்னு சொன்னாலும் அரசாங்கம் என்ன செய்தது, அல்லது அங்கே இருந்த காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அடுத்த கேள்வி அதுதான் நான் கேட்பேன். அதனால் நமக்கு தெரியும், அதாவது இவ்வளோ கூட்டம்னு தெரிஞ்ச பிற்பாடு அதுக்கு ஏற்றவாறு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆகணும். அடுத்தது அவர் லேட்டாக தான் போயிருக்கிறார். விஜய் போனது 6:45 7 மணிக்கு தான் போயிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துக்கு வர வேண்டியது 12 மணியோ 3 மணியோ என்னமோ சொல்கிறாங்க. அப்போவே ஒரு கூட்டம் இருந்திருக்கிறோம். நிச்சயமாக அவருக்காக பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் இருந்திருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்து காவல்துறையினர் கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்கணும். இவ்வளோ கூட்டம் இப்போ வந்திருக்குது, அடுத்து விஜய் வந்தாருன்னா இது டபுள் மடங்காக ஆகும், அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கட்டாயம் இதில் முன்குறித்தே நிர்வாகத்துறையிலே செய்ய வேண்டிய காரியங்கள். அடுத்தது காவல்துறைக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுதான் அவங்க ட்ரைனிங்க. சைக்காலஜிக்கலாக என்னென்ன ஆகும், ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்றது ட்ரைனிங் கொடுக்கறது தான் காவல்துறை ட்ரைனிங்கு. ஒரு சராசரி மனுஷன் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காவல்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு, அது விசேஷமாக அந்த நேரத்தில் இருக்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு, ஐபிஎஸ்க்குன்னு ஏன் படிக்க போகிறாங்க, அவங்க எல்லா விதமான சிச்சுவேஷனும் என்னென்ன ஆகும், எப்படி எப்படி ஆகும்னு சொல்லி படிக்கிறதுக்காக தான் அங்கே போகிறாங்க. இப்போ நான் ஒரு ஆன்மீக தலைவன்னா எனக்கு தெரியும் எந்த கூட்டத்தில் எப்படி பேசினா மக்களை நான் தொட முடியும், மக்களை நான் கவர முடியும் எனக்கு தெரியும். அந்த கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டத்துக்கு ஏற்றவாறு தான் என் வேதத்திலிருந்து நான் எந்த பகுதி எடுத்து பேச நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் போய் படிக்கிறேன் வேதாம கல்லூரியில். அதே மாதிரி ஐபிஎஸ்ன்னு படிச்சுட்டு வந்தவங்க இப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்துக்கு ஏற்றமாக அந்த நேரத்தில் நிர்வாகம் பண்ணியிருந்திருக்கலாமே, ஏன் தடுத்து நிறுத்தலை? ஒரு தடுத்து நிறுத்தியிருந்தா இந்த 40 பேர் உயிரிழந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை என்னதான் நீ தடுத்தாலும் ஒரு 10 பேர் ஒருவேளை உயிரிழந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு அசிங்கமாக ஆயிருக்காது. இப்போ டோட்டலாக யாருடைய பேர் கெட்டு போகுது? அரசாங்கத்துடைய பேர் தான் கெட்டு போகுது. கெட்டு போயிடுச்சா? கெட்டு போச்சு தானே. எப்படி கெட்டு போகாமல் இருக்கும்? எங்க உயிருங்க, இது குழந்தைங்க. எப்படி அப்புறம் ஏன் தடியடி ஏன் நடத்தினாங்க? எனக்கு ஒன்றும் விளங்கலை இதெல்லாம். இல்லை, இப்போ இன்னமுமே கேள்விக்கு சரியான பதில் இன்னும் வரல. அந்த சதி யாரால நடத்தப்பட்டது, தனிநபரா எப்படி? ஏன்னா நான் ஸ்பாட்டில் இல்லை. ஆனால் இது வந்து ஏதோ ஒரு பிளான் படி செய்த மாதிரி தான். யார் பிளான் பண்ணி யார் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க யாரோ. இது நிச்சயமாக எந்த சைடு யார் பண்ணான்னு தெரியாது. ஏன்னா இதுவரைக்கும் வராத ஒரு கலவரம் திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு கலவரம்? மறுபடியும் என்னுடைய கேள்வி அதுதான். இத்தனை கூட்டம் நடந்தது, ஆனால் கரூரில் மட்டும் ஏன் அந்த கலவரம் வந்துச்சு? அப்போ கரூரில் யார் இந்த காரியத்தை செய்யும்படியாக முனைந்தார்கள்? இதை சிபிஐயில் கட்டாயம் இதை எடுத்து முன்னிறுத்தி இதை அவங்க எடுத்து செயல்படணும். இப்போ சிபிஐ விசாரணை கோரணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. சிபிஐ விசாரணைக்கு இன்னும் எதுவுமே வந்து அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எம்பி குழு ஹேமமாலினி தலைமையில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு நடவடிக்கை தானே. நடந்துருச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறத விசாரிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து. ஸோ இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, போன உயிர் வர போகிறது இல்லைங்க, நியாயம் கிடைக்கணும்ல.
இன்னும் நியாயம் கழிச்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ யாரை கைது பண்ணி இல்லை யார் மேலே நடவடிக்கை எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? வரப்போதா உயிர்? உயிர் தான், முடிஞ்சு போச்சு. என்ன இப்போ யாரை போய் பழி சொல்கிறது? இப்போ பழி சொன்னோடனே அவங்களாம் திருந்த போகிறாங்களா அடுத்தது? இது இந்த 4.5 வருஷம் அந்த ஆட்சியில் பல காரியங்கள் நடந்துடுச்சு. திமுக ஆட்சியில் 1-2 சாவுகள் இல்லை, பல பேர் மாண்டு விட்டார்கள். பல நிலைகளில் போலீஸ் கஸ்டடியில் சாவுறாங்க, கள்ளச்சாராயத்தில் சாவுறாங்க, இப்படி பல சாவுகள் நடந்து போச்சு. இந்த 4.5 வருஷத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேரை இழந்துட்டாங்க. இப்போ கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் இருந்தது, அதுவும் சதி திட்டமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? சரி, இதுக்காக நீ நடவடிக்கை எடுத்து இப்போ என்ன பண்ணீங்கன்னா, யாரோ ஒருத்தனை விற்றவனை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டா உயிர் வந்துடுச்சா? செத்தவங்க உயிர் வந்துடுச்சா? இல்லை. இப்போ போலீஸ் கஸ்டடியில் சிலர் செத்தாங்க, இப்போ நடவடிக்கை எடுத்து போலீஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க, உயிர் வந்துடுச்சா? இல்லை. இப்போ வந்து சிபிஐ இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு விசாரணை கமிஷனாக இருக்கட்டும், விசாரணை வேணால் பண்ணலாம். அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இப்போ சில நஷ்டீடெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ திமுக சைட்லேருந்து, பிஜேபி சைட்லேருந்து, தாவைக்கா சைட்லேருந்து நஷ்டீடு கொடுக்குறாங்க இழந்தவர்களுக்கு. இப்போ இதனால் உயிர் வரப்போதா? அதான் என்னுடைய கேள்வி. உயிரை வரப்போகிறது இல்லையே. உன்னால் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்து பிரயோஜனமே இல்லை. போனது தானே உயிர். ஏன் திருந்த மாட்டீங்கன்னா என்னுடைய கேள்வி. அமைச்சிருக்காங்க, ஆணையம் அமைச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? 40 உயிரை கொடுக்க போறீங்களா? உங்க ஆணையம் உயிரை இழப்புங்கிறது இழப்பு தான், அது மறுபடியும் மீண்டு வரப்போறது. சரி, எப்படி அது நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு என்னங்க பண்ண? குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதலாவது இருக்கும். என்னங்க ஆறுதல்? எப்படி ஆறுதல் கொடுக்க போறீங்க? இப்போ கண்டுபிடிச்சி இவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே உடனே சரியாக போதேன், உடனே எனக்கு ஆறுதல் அடைய போறேன் நான். எப்படிங்க ஆறுதல் எனக்கு கிடைக்கும்? இழந்துட்டேனே, எனக்கு வேண்டியவனை இழந்துட்டேங்க. இப்போ நீங்க சொல்றீங்க இவரால் தான் அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஆறுதல் ஆயிடுமா? இல்லை, இது அரசியல் ஆக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விபத்தில் பாஜக அரசியல் செய்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா இப்போ எல்லாரும் அரசாங்கத்தை குறை சொல்கிறோம் இல்லையா? அந்த அரசாங்கத்தில் கூட்டணியாக இவர் தானே இருக்கிறாரு. அப்போ இவர் கூட்டணியாக இருக்கிறதுனால இவரால் என்ன பண்ண முடியாது? தைரியமாக உண்மையை வெளியே சொல்ல முடியாது. ஏன் அவர் ஒரு மனிதர் தானே? ஏன் அவருக்கு தெரியாதா? ஒன்றுமே இல்லை, துப்புரவு பணியாளர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அவங்கள நிரந்தரமாக்கணும்னு சொன்னாங்க. இதே தொழில் திருமாவளவன் என்ன சொன்னார்? அவன் நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார். கேட்டால் நான் தலித்துகளுக்காக பாடுபடுறேன்னு வேற சொல்கிறாரு. அப்போ அவருடைய வார்த்தையெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய பேர் வர்றாங்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வராங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு விசாரணை கமிஷன் போடும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு விசாரணை கமிஷன் போட தான் செய்வாங்க. ஏன்னா ஸ்டேட் அவங்க நம்பலை, அதான் அர்த்தம். அது சென்ட்ரல் ஏன் வரணும் அவசியம் இல்லையா? ஸ்டேட்டை நம்பாதனால தான் சென்ட்ரல்லேருந்து அவங்க ஆட்கள் அவங்க அனுப்புகிறாங்க. இப்போது ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டுமே வந்து ஆணையம் அமைச்சிருக்காங்க. அன்றைக்கி அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு அன்யூஷுவலான சுச்சுவேஷன் வந்து நம்மளை சுற்றி இருந்தால் நமக்கே வந்து ஒரு பேச்சில் ஒரு மாற்றம் வரும்ல. அந்த மாதிரி விஜய் சார் அன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுற்றியில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள்லாம் வந்து என்ன காவல்துறையினருடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கா என்ன அப்படிங்கிறதெல்லாம் விஜய் வந்து கேட்குறாரு. அப்போ விஜய்க்கு சுற்றி ஒரு அன்யூஷுவலான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது அப்போவே அவருக்கு தென்பட்டுருச்சா? நிச்சயமாக தென்பட்டதுனால தான் அவர் முழுமையாக பேசுனதாக யாரும் சொல்லலை. பேட்டி கொடுக்குறவங்க அத்தனை பேருமே, அந்த ஏரியாவில் உள்ள பேட்டி கொடுக்குறவங்க அத்தனை பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அவசரமாக முடிச்சுட்டு ஓடிட்டார், அவரே உயிருக்கு பயந்து ஓடின மாதிரி தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது அவரும் ஒருவேளை அந்த வேன் மேலே நின்று அவர் பேசுறதுனால அந்த இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா, சுற்றி என்ன நடக்குதுன்னு. என்னதான் இருந்தாலும் ஒரு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னை சுற்றி என்ன நடக்குது என்கின்ற ஒரு பார்வை போய் கொண்டு தான் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு அன்யூஷுவல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவர் டக்குன்னு பேச்சை நிறுத்திட்டு ஓடினதாக நான் நினைக்கிறேன். எல்லாரும் கொடுத்த பேட்டியும் அப்படி தான் இருந்தது. அவர் ரஷ் பண்ணி ஓடிட்டார், வேகமாக சென்னைக்கு ஓடிட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது அது பார்த்துருக்கலாம், அதை வச்சு தான் அவர் உடனே பேச்சை நிறுத்திட்டு ஓடி இருந்திருக்கலாம் சொல்லி. அதாவது விஜய் வந்து பஸ்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மேலேருந்து பார்க்கும்போதே ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்ல வரீங்களா? நிச்சயமா
ஏதாவது தெரியும்ல, எப்படி இருந்தாலும் ஒரு அசம்பாவிதம் ஏதோ நடக்குதுன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து ஒருவேளை அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஓடி இருப்பார். சார், இன்னொரு விஷயம், பாதிக்கப்பட்டவங்கள இன்னமுமே விஜய் வந்து பார்க்காதது பல பேரால் பெரிய லெவலில் விமர்சனம் செய்யப்பட்டுட்டு இருக்கு. பல பேரில் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் கூட அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பல பேர் வந்து சுட்டி காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஒரு பக்கம் அவர் செய்தது தவறு தான். தன்னை பார்க்க தான் இந்த மனிதர்கள் வந்தாங்க. அந்த மனிதர்களுடைய நிலைமை இப்படி மோசமாகின்ற நிலையில் இவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர்களை போய் சந்திக்க வேண்டியது ஒரு கடமை. சரி, இவராக நேரடியாக சந்திக்காவிட்டாலும் கூட அவருடைய கட்சி ஆட்களை நிச்சயமாக நிர்வாகிகளை கட்டாயம் அனுப்பி அந்த ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கணும். ஆனால் இன்னொரு புறம் நான் இப்படி பார்க்குறேன், ஒருவேளை இதே விஜய் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்லி வேகமாக இறங்கி ஓடி சென்னைக்கு ஓடி வந்துட்டார் இல்லையா, ஒருவேளை திரும்ப நம்ம போனால் நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துருமோ. ஆனால் ஒரு மனிதனாக அவருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கலாம், விஜய்க்கு ஒரு பயம் இருக்கலாம். அதாவது போய் சந்திக்க போன சமயத்தில், போகலான்னு நினைக்கிற காலத்தில் ஒருவேளை அந்த இடத்துல நமக்கு எதுவும் சம்பவிச்சிடக்கூடாது என்கின்ற ஒரு பயம் கூட இருக்கலாம். அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அங்கேருந்து சிலர் எப்படியும் இவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், ஒருவேளை சிலர் விஜய்க்கு சில இன்ஃபர்மேஷன் போயிருக்கலாம், ஏன்னா அங்கே நிலைமை சரி இல்லைன்னு. அதனால் ஒரு சிலர் சொல்லும் போது, பேட்டியில் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, குண்டர்ஸ் வந்துட்டாங்க உள்ள, ஏறக்குறைய திடீர்னு ஒரு யாரோ சிலர்லாம் உள்ளே பூந்தாங்க அப்படின்றாங்க. இதில் நமக்கு என்ன நடந்தது தெரியல. இப்போது அதாவது எனக்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நிறைய பேட்டிகளை பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளவும் பேசி என்ன புண்ணியம், 40 உயிர் திரும்பி வர போகிறது இல்லையே. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும். சொல்லுங்கள் சார். ஒன்றே ஒன்று நான் சொல்ல முடியும், இந்த விபத்து, அது விபத்துன்னு சொல்ல மாட்டேன், இந்த காரியத்தை செய்த யாராக இருந்தாலும் நிச்சயமாக கடவுள்கிட்ட இருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அவன் குடும்பம் நாசமாக தான் போகும், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். எவன் இதை வேணே செய்தானோ அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் எவனாக இருந்தாலும் சரி. இதனால் எவன் என்ன சொன்னால் அதுபடி எனக்கு கவலை இல்லை. கடவுளும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார், அவருக்கு தெரியும் எது நியாயம் நடந்தது. இல்லை, நியாயத்துக்கு தான் ஆணையம் அமைச்சிருக்காங்க. இல்லை, நியாயத்துக்கு ஆணையம் அமைக்கிறதுலாம் வேஸ்ட்டுங்க. எத்தனையோ ஆணையம் நான் இன்னும் போயிட்டு தான் இருக்கு, எதுவும் முடிவே பெறலையே. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இன்னும் முடியல. ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டாங்க. இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து என்ன பண்ணுறது, அதை வச்சு யாரும் உள்ளே வந்தாருன்னு தெரிஞ்சு, உள்ளவன் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது நியாயம் கிடைக்கும். இன்னத்த நியாயம் கிடைக்கும், என்னங்க நியாயம் கிடைக்கும்? உயிர் போயிடுச்சு, மறுபடியும் அதான் சொல்கிறேன், உயிர் போயிடுச்சுங்க. இந்த உயிருக்கு நீ கட்டாயம் நீ பதில் சொல்லி தான் ஆகணும். யார் சொல்லணும்? அது யார் நியாயம்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நியாயம் கிடைக்கும்ன்றீங்களே, கண்டுபிடிப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்கள, அவன் கட்டாயம் அவன் குடும்பம் நல்லாவே இருக்காது, எவனாக இருந்தாலும் சரி. அது பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க.